இன்னும் பஸ்ஸு கேட்டவரே இல்லை சட்டமன்றத்தில் கலைஞர்கிட்ட. அப்புறம் எட்மூரில் இறங்கி நாங்கள் போகணுன்னா ஒரு 4-5 எம்எல்ஏ தான் பஸ்ஸில் போவோம். அந்த 4-5 பேரில் மரியாதைக்கு அம்பலம் இந்த ஒன்றரை சார்பாக வரவேற்பில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கும் நமது அன்பிற்குரிய முதற்கண் இக்குழுவினர்களுக்கு என் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பிரபு அடுத்து அவர்கள் கவனிப்பார்கள். அடுத்து திரு தனசேகர வாண்டையார் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அவங்க நல்லவங்களா கெட்ட மாதிரி நான் நல்லவனா இருக்கிறேன்னு உரிமை. எங்கள் அப்பா என்ன அப்படி தான் வளர்த்துருக்காங்க. ஆகையால் அது மட்டும் இல்லாமல் சொந்தங்களை மீட் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா எங்கே வேணாலும் நின்று இருக்கலாம், அப்பா ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் சொந்த ஊரில் நிற்கிறவங்க தான் நின்னார். ஆனால் என்ன பண்ணாங்க, நான் அண்ணன் துரை சந்திரசேகரன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி போகிறேன் நான் அப்பாவோட ஏரியாவுக்கு மட்டும்தான் ஐ கேம் ஃபார் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக நான் வந்தேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிர்கட்சி இருந்தாங்க, முன்னாடி போய் பிரபு எல்லாருக்கும் வெள்ளி கூட கொடுக்குறாரு, வாங்கிடுங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. எங்கள் அப்பா நடித்த படம்லாம் அவன் தான் மனிதன், தெய்வ மகன், இப்படிலாம் படங்கள்லாம் இருக்கும்போது போனோடனே ஏன் தம்பி அங்கே எல்லாருக்கும் கொடுத்தீங்களா, நீங்கள் கொடுங்கன்னு, நீங்கள் அப்பா ஜெயிக்க வைங்க நான் கொடுக்குறேன்னு. பட் இருந்தாலும் அது இந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சகோதரர் சந்திரசேகர் அவர்களுக்கு ஜெயிச்சிட்டாரு. ஆகையால் அதுக்காக அப்பா சோர்ந்து போகல. அதுக்கப்புறம் என்ன, அப்பா ஓரளவுக்கு சினிமாலாம் கம்மியானதுக்கப்புறம் அவரோட அருமையான நாட்கள் இங்கே சூரக்கோட்டையில் தஞ்சாவூரில் தான் 10 வருஷம் 12 வருஷம் வேட்டி கட்டிட்டு முண்டாசு தலைவர் விவசாய மாதிரி இறங்கினார் கீழே. அந்த அளவுக்கு இங்கே ஒரு சந்தோஷம் அடைஞ்சிச்சு, அவருக்கு ஒரு நிம்மதி அடைஞ்சிச்சு, சொந்தக்காரங்களை பார்க்கறதுல நிம்மதி அடைஞ்சிச்சு. ஆகையால் அப்பா வாழ்ந்ததெல்லாம் அங்கே இருக்கலாம், ஆனால் ஒரு மனசெல்லாம் தஞ்சாவூரில் தான் நான் சொல்ல வரணும், வேற ஒன்றும் இல்லை. அந்த வகையில் நாங்கள் சிட்டியில் தான் வளர்ந்துருக்கோம். இப்படி இருந்தாலும் தஞ்சாவூர்னு வரும்போது அது ஒரு சின்ன ஒரு பாசம், ஒரு நேசம், நம்ம ரத்தம் ஓடுது இல்லை, இங்கே மறக்கவே முடியாது. நான் இங்கே வரும்போதில் எனக்கு வரவேற்பு கொடுக்குற என் அன்பு சகோதரர் வாண்டையார் அவர்கள், ஸ்ரீதர் கூப்பிட்டு நான் போய் அவரோட தேட்டரை ஓப்பன் பண்ணேன். இதேமாரி நான் தூரத்துலேருந்து பார்த்து இந்த ஆள் சரியான பந்தா போட்டிருக்கேன் அப்படின்னு. கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் வரீங்க, என் தேட்டரை திறக்கிறீங்க. அதே மாதிரி எங்கள் வாண்டையாரனே இன்றைக்கி என்னை கூப்பிட்டுருக்காரு. தூரத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தாரு, கிட்ட வந்து என்னை கூப்பிட்டாரு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அன்பு சொந்தங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா. அதே மாதிரி இவங்க சொல்லுவாங்க,
அருந்தபுரத்து பொண்ணு. இங்கே வந்து நீங்கள் பொண்ணு எடுத்தீங்க, எவ்வளோ யார் தெரியுமா நாங்கன்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க அப்படிம்பாங்க. ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் ஐயா புடி ஐயா பெரியவர் சொல்வார், உங்கள் ஐயா அருந்தபுரம் வந்து தேடி பொண்ணு தேடினா தெரியுமா, எப்படி தஞ்சாவூர்னா சாதாரண ஆளுங்களா அப்படிம்பாங்க. அந்த வகையில் உண்மையிலேயே சாதாரண ஆள் இல்லை, நீங்களாம் வந்து ரொம்ப 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 பெரியவங்க. அந்த வகையில் நான் இங்கே வந்து உங்கள் கூட கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஐயா வாண்டையார் ஐயாவோட குடும்பத்தோட தம்பிங்க டாக்டர் இருக்காங்க, தம்பி விஜய், தம்பி ரஞ்சித்து, அம்மா இங்கே வந்து வரவேற்றாங்க புனிதாவை. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் இருந்து எங்களை வந்து உங்களோட அன்பெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம். எங்கள் சினிமா எப்படின்னா, நீங்கள் அன்பெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து நீங்களாம் அன்பு வச்சுருக்கீங்கன்னா அது வந்து நடிகர் திலகத்து மேலே அன்பு இருக்கிறதால தான் என் மேலேயும் என் குடும்பத்தார் மேலேயும் வந்து அன்பு இருக்குது. அந்த வகையில் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். நடிகர் திலகம் வந்து தஞ்சாவூர்காரன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு நான் இங்கே மேலே இருந்து இந்த ஒண்டர் வேர்ல்டை வந்து திறக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் வந்து காலேஜ் பார்த்துருக்கோம், ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துருக்கோம், இன்னும் இங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கும் போது தான் அண்ணன் ஃபேமிலி, அண்ணன் வாண்டையார் ஃபேமிலி வந்து இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து இங்கே வந்து இறக்கியிருக்காங்க. இந்த ஊர் வந்து மென்மேலும் வரணும் இன்னும் வளரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த வகையில் வந்து இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டை வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இது முக்கியமாக வந்து இங்கே வர்றவங்க இதோட ப்ரோட்டோகால்ஸ், அதாங்க அதில் வேலை செய்கிற ஸ்டாஃப் அவங்க சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஜாக்கிரதையாக போய் எல்லாம் பண்ணுங்க. அந்த வகையில் இருந்து இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டு ஆரம்பித்தது இன்னும் மென்மேலும் வந்து தஞ்சாவூர் வளரணும்னு நான் ஆசைப்பட்றேன். எங்கள் அன்னை இல்லத்து சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து என்னை வந்து இங்கே அடைச்சதுக்கு பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.